டெல்லியை குளிர்விக்க எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனத்திற்குள்ளாக்கியிருக்கிறார். டெல்லியை குளிர்விக்க அறிக்கை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மக்களை காக்க குரல் கொடுக்க சொன்னால் டெல்லியை குளிர்விக்க அறிக்கை விட்டிருக்கிறார் என்றும், தனது ஓனர் பாஜக செய்தது சரியென்றால் துணிச்சலாக வெளிப்படையாக ஜி திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக நவோதயா பள்ளிகளில் எடப்பாடி பழனிசாமியின் கருத்து வேறொன்றாக இருந்த சூழலில் டெல்லியை குளிர்விக்க எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரம். ஒன்றிய அரசானது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மற்றொரு பெயரில் கொண்டு வருவதற்கான மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறது. இதற்கு கடும் எதிர்ப்பு இந்தியா முழுவதும் கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாற்று கருத்தை கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அதை சுட்டிக்காட்டும் விதமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் மக்களை காக்கும் குரல் கொடுக்க சொன்னால் டெல்லியை குளிர்விப்பதற்காக அறிக்கை விட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் என்று அதில் பதிவு செய்திருக்கிறார். நாம் தட்டி எழுப்பிய பின் துயில் கலைந்து இந்த திட்டத்தின் பெயர் மாற்றத்தை மட்டும் கைவிடப்படாமல் சொத்தும் தொடாமல் தனது செயலில் அழுத்தம் கொடுத்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி என்றும், அத்தோடு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளாக உயர உள்ளதாகவும் ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார். 125 நாட்கள் என்பது பேப்பரில் மட்டுமே இருக்க போகிறது. எனவே அனைவரையும் சுட்டிக்காட்டியும் அறியாத அப்பாவியா அவர் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் சாதனை படைத்ததால் தமிழ்நாட்டின் தொகுதிகளை குறைக்க பார்ப்பதை போலவே வறுமை ஒழிப்பில் நாட்டிலே முதலிடத்தை பிடித்ததற்கு தண்டனையாக தமிழ்நாட்டிற்கான வேலை நாட்களை குறைக்க பார்க்கிறார் என நான் சுட்டிக்காட்டியிருந்ததை வசதியாக எதிர்க்கட்சித் தலைவர் மறந்துவிட்டார் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசினுடைய நிதியிலிருந்து செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை சிதைத்து நிதி சுமையை மாநிலங்களுடைய தலையில் கட்டுவதை பற்றியும் வாய்திருக்க அவருக்கு வலிக்கிறது போலும் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவேதான் தனது ஓனர் பாஜக செய்வது சரி என்றால் துணிச்சலாக வெளிப்படையாக இந்த திட்டத்தை பழனிசாமி அவர்களால் ஆதரிக்க முடியுமா, அதற்கு நான் சவால் விடுகிறேன் என தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்தவரை கிராம மக்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருந்த நிலையில் அதற்கான நிதி வழங்கப்படாததில் தொடர்ந்து சுட்டிக்காட்டப்பட்டு கொண்டு வந்தது. அந்த அடிப்படையில் புதிய பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கான மசோதா தாக்கல் செய்வதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கக்கூடிய நிலையில் தான் எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் இதை பதிவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.